நடிகை அன்சிகா மோட்வானி நடித்த தமிழ் திரைப்படங்கள். முதல் திரைப்படம் 2011 ரிலீஸ் ஆச்சு, மாப்பிள்ளை. தனுஷ் கூட இணைந்து நடித்திருப்பார். இரண்டாவது திரைப்படம் சேமியர் 2011 ரிலீஸ் ஆச்சு, எங்கேயும் காதல். ஜெயம் ரவி கூட இணைந்து நடித்திருப்பார். மூன்றாவது திரைப்படம் சேமியர் 2011 ரிலீஸ் ஆச்சு, வேலாயுதம். விஜய் கூட இணைந்து நடித்திருப்பார். நான்காவது திரைப்படம் 2012 ரிலீஸ் ஆச்சு, ஒரு கல் ஒரு கண்ணாடி. உதயநிதி கூட இணைந்து நடித்திருப்பார். ஐந்தாவது திரைப்படம் 2013 ரிலீஸ் ஆச்சு, ஆர்யா கூட இணைந்து நடித்திருப்பார், சேட்டை. ஆறாவது திரைப்படம் சேமியர் 2013 ரிலீஸ் ஆச்சு, தீயா வேலை செய்யு குமார். ஏழாவது திரைப்படம் 2013 ரிலீஸ் ஆச்சு, சிங்கம் 2. சூர்யா கூட இணைந்து நடித்திருப்பார். எட்டாவது திரைப்படம் 2013 ரிலீஸ் ஆச்சு, பிரியாணி. கார்த்திக் கூட இணைந்து நடித்திருப்பார். ஒன்பதாவது திரைப்படம் 2014 ரிலீஸ் ஆச்சு, மான் கராத்தே. சிவகார்த்திகேயன் கூட இணைந்து நடித்திருப்பார். பத்தாவது திரைப்படம் அரண்மனை 2014 ரிலீஸ் ஆச்சு. 11வது திரைப்படம் மிகாமான் 2014 ரிலீஸ் ஆச்சு, மீண்டும் ஆர்யா கூட இணைந்து நடித்திருப்பார். 12வது திரைப்படம் ஆம்பல 2015 ரிலீஸ் ஆச்சு, விஷால் கூட இணைந்து நடித்திருப்பார். 13வது திரைப்படம் ரோமியோ ஜூலியட் 2015 ரிலீஸ் ஆச்சு, மீண்டும் ஜெயம் ரவி கூட இணைந்து நடித்திருப்பார். 14வது திரைப்படம் வாலு 2015 ரிலீஸ் ஆச்சு. 15வது திரைப்படம் புலி 2015 ரிலீஸ் ஆச்சு, மீண்டும் விஜய் கூட இணைந்து நடித்திருப்பார். 16வது திரைப்படம் இஞ்சி இடுப்பழகி 2015 ரிலீஸ் ஆச்சு. 17வது திரைப்படம் 2014 ரிலீஸ் ஆச்சு, அரண்மனை 2. 18வது திரைப்படம் 2016 ரிலீஸ் ஆச்சு, போக்கிரி ராஜா. 19வது திரைப்படம் உயிரே உயிரே 2016 ரிலீஸ் ஆச்சு. 20வது திரைப்படம் மனிதன் 2016 ரிலீஸ் ஆச்சு, மீண்டும் உதயநிதி கூட இணைந்து நடித்திருப்பார். 21வது திரைப்படம் போகன் 2017 ரிலீஸ் ஆச்சு. 22வது திரைப்படம் சிங்கம் 3 2017 ரிலீஸ் ஆச்சு. 23வது திரைப்படம் குலே பகாவதி 2018 ரிலீஸ் ஆச்சு. 24வது திரைப்படம் துப்பாக்கி முனை 2018 ரிலீஸ் ஆச்சு. 25வது திரைப்படம் 100 2019 ரிலீஸ் ஆச்சு. 26வது திரைப்படம் மகா 2022 ரிலீஸ் ஆச்சு. 27வது திரைப்படம் 2023 ரிலீஸ் ஆச்சு, பார்ட்னர். 28வது திரைப்படம் கார்டியன் 2024 ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.